அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 16, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 4ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை ஞாயிற்றுக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி. சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை மற்றும் மதியம் 3:30 முதல் மாலை 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 2:30 வரை மற்றும் இரவு 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 மணி வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. யமகண்டம் மதியம் 3:16 முதல் 30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம் லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6:35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. திதி இன்று நள்ளிரவு 12:01 வரை. திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:51 வரை. உத்திரம் பின்பு அஸ்தம் யோகம் நாமயோகம் இன்று காலை 7:11 வரை. திருதி பின்பு சூலம் அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 வரை. மரணயோகம் பின்பு அமிர்தயோகம். கரணம் இன்று நள்ளிரவு 12:01 வரை. பத்திரை பின்பு மதியம் 1 மணி வரை. பவம் பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:51 வரை. அவிட்டம் பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, குடும்பத்தில் சுமைகள் அதிகரிக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். மனதில் தெளிவு நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். வியாபாரத்தில் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். இன்று உங்களுக்கு புதிய தொடக்கங்களின் நாள். வேலையில் உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் நம்பிக்கையுடன் முன்வைக்கவும், ஏனெனில் உங்கள் அணுகுமுறை நேர்மறை மற்றும் ஆற்றலை காண்பிக்கும். வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். ஒரு பழைய நண்பரை சந்திப்பது சாத்தியமாகும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் இனிமையான நினைவுகளையும் தரும். உங்கள் உடல்நிலை சாதாரணமாக இருக்கும். ஆனால் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் தியானத்தை மறந்துவிடாதீர்கள். சிறிய நேர்மறையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை தரும். சுருக்கமாக, இன்று நேர்மறை நிறைந்த நாளாக இருக்கும். கடந்த காலத்தைய மோசமான முடிவுகள் இன்று உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஆதரவின்றி நிற்பதாக, அடுத்து என்ன முடிவெடுக்க முடியாதவராக இருப்பீர்கள். மற்றவர்களின் உதவியை நாடுங்கள். இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்பப் பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள். பேர குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள். காதல்மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கு பலமாக இருக்கும். இன்றைய நாட்களில் உங்களுடைய சில நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் மற்றும் நீங்கள் அவர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் மது பிடி போன்ற போதைப் பொருட்கள் சேவை செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும். உங்கள் இளைய சகோதரருடன் சுற்றுப்பயணம் செல்லக்கூடும். இதனால் உங்கள் இருவரின் உறவு வலுவடையும். வேத ஜாதகத்தில் 12 ராசிகளில் மேஷம் முதலாம் மற்றும் உயர்வான இடம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறையை கொண்டவர்கள். தன்னிச்சையான தன்மை, செயல் நோக்குநிலை, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனப்பான்மை ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய செயல்பாடுகளில் உயர் பதவிகளை எடுக்க முடிகிறது. இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்கள் என்றாலும் அவர்கள் கருணையுள்ளவர்களாகவும் தங்களை நம்புபவர்களுக்கும் அணுகுபவர்களுக்கும் மிகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்கள்.
அடிப்படையில் கடவுள் பயம் மற்றும் சிறந்தவற்றுக்காக போராடுவது இயற்கையாகவே அவர்களின் மனதில் வளர்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவர்கள் மன உறுதியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசிக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் வெப்பப்படுத்துகிறார். சிறப்பாகச் சேவை செய்ய விரும்பினால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கல்வியில் உயர் பதவிகளை அடைந்து முனைவர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவத்தை பெறலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியுடன் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கும் திறன் கொண்ட இந்த மக்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த ராசியின் கீழ் பலர் இலக்குகளுக்காகவோ அல்லது இலக்கை அடையவோ பயணிக்க விரும்புகிறார்கள். இயற்கையாகவே துணிச்சலான இதயம் கொண்டவர்கள். மேலும் செவ்வாய் சனியுடன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மருத்துவர்களாக மாறுகிறார்கள். பலர் விளையாட்டு வீரர்கள், எல்லாவற்றிலும் எப்போதும் நேர்த்தியான மற்றும் சுத்தமான கொள்கையை பேணுகிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் சுமார் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இவர்கள் பொதுவாக துடிப்பானவர்கள் மற்றும் வலுவான உடலமைப்பை கொண்டவர்கள் மற்றும் விரைவான மீட்சிக்கான நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டவர்கள். நேராக முன்னோக்கி பார்ப்பவர்கள் மற்றும் திறந்த மனதுடையவர்கள். சில நேரங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்கிவிடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் வரும். உடல் நலம் மேம்படும். தேவையற்ற நட்பு வட்டாரங்களை குறைக்கவும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும். வீட்டில் மராமத்து பணிகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று மிக முக்கியமான நாளாக இருக்கும். உங்கள் எண்ணங்களில் தெளிவு மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். இது உங்கள் இலக்குகளை நோக்கி நகர உதவும். சமூக மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் இருக்கும். இது உங்கள் ஆற்றலையும் உற்சாகத்தையும் இரட்டிப்பாக்கும். உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உறவுகளை வலுப்படுத்த இது நேரம். உங்கள் காதல் வாழ்க்கையிலும் இனிமையான மாற்றங்கள் ஏற்படலாம். இது உங்கள் உறவில் மேலும் ஆழத்தை சேர்க்கும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் முக்கியம். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது முக்கியம். மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் மனைவியுடன் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்கலாம். மேலும் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் சேர்ந்து வாழ்பவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதில் கவனமாக இருக்கவும். ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும். காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்துடனும் உற்சாகமாகவும் இருங்கள். இன்றைய நாளில் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். ஆனால் மாலையில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். ஷாப்பிங் செல்லும்போது உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். உங்கள் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் உணரலாம். எனவே இன்று அவர்களிடமிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளலாம். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இயற்கையில் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள். முதலிடத்தில் அல்லது வெற்றி பெறும் நபராக மாற பல துறைகளில் போட்டியிட முயற்சிப்பார்கள். நடைமுறை சிந்தனை, மன சமநிலை, நிலைத்தன்மை, உண்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள்.
அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே விழுவார்கள். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களால் தங்கள் இலக்குகளை நோக்கி உந்தப்பட வேண்டும். அவர்கள் அழகாகவும் தோற்றமளிக்கிறார்கள், மற்றவர்களை அன்பான மற்றும் தந்திரமான வார்த்தைகளால் ஈர்க்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் ராசியின் உரிமையாளர் சுக்கிரன் போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிப்பதற்கு முன் 2 முறை சிந்தியுங்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவதில் ஏதேனும் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகம் சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் மற்றும் அருளால் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன, மேலும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகின்றன. வணிகம் அல்லது வேலை. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்களுக்கு உதவுகிறது. அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும், சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகவும் மாறலாம். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் இந்த ராசியில் உள்ளவர்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழலாம். இந்த மக்களால் புதிய கண்டுபிடிப்புகள் பல முறை அடையப்படுகின்றன. பயணம் புதிய வாய்ப்புகளையும் லாபத்தையும் தருகிறது. நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் உறவினர்களின் ஆதரவுடன் இந்த மக்களுக்கு தானாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட கலைஞர்கள் 1 அல்லது பல துறைகளில் சிறந்த சாதனைகளுக்காக விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துவதால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதாக சந்தைப்படுத்த அவர்கள் சிறந்த வாய்மொழி மக்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: எந்தவொரு வயதான நபரை காலையில் எழுந்ததும் கால்களை தொடுவதும் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலால் உடல் அசதி உண்டாகக்கூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரிய அனுகூலம் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மிதுனராசி நேயர்களே, யாருடைய கருத்துக்கும் செவி சாய்க்க வேண்டாம். புது பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பர். உத்தியோகத்தில் மதிப்பு உயரும். இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. உறவினர்கள் வருகையால் வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் ஊக்கமளிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் தொடர்பு திறன் மற்றும் ஈர்க்கக்கூடிய ஆளுமை காரணமாக நீங்கள் சமூக மற்றும் தனிப்பட்ட துறைகளில் கவனம் செலுத்த முடியும். உரையாடலில் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் பயனடைவீர்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு விவாதம் அல்லது கூட்டத்தில் பங்கேற்கிறீர்கள் என்றால். உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் நிலைகள் அதிகமாக இருக்கும். இது புதிய திட்டங்களை உருவாக்கவும் அவற்றை செயல்படுத்த தைரியத்தை சேகரிக்கவும் உங்களை அனுமதிக்கும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிட இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனால் அனைவரின் கருத்துக்களையும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் குழப்பமாக இருந்தால் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்கள் உள்குரல் உங்களை சரியான திசையில் வழிநடத்தும். நிதி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் தற்போது ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது. அழகு மற்றும் கலை மீதான உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். மத மற்றும் ஆன்மீக நலன்களை பின்பற்ற இன்று நல்ல நாள். கடந்த காலத்தில் தங்கள் பணத்தை முதலீடு செய்தவர்கள் இன்று அந்த பணத்திலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களின் வெளிப்படையில்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷனாக்கும். பிஸியான வழக்கத்தை மீறி இன்று நீங்கள் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும். மேலும் இந்த இலவச நேரத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முடியும். உங்கள் துணையின் தேவைகள் இன்று உங்களை சலிப்படைய செய்யலாம். வாழ்க்கையின் சுவையான உணவில் மட்டுமே இருக்கும். இந்த விஷயம் இன்று உங்கள் நாக்கில் வரக்கூடும், ஏனெனில் இன்று உங்கள் வீட்டில் சுவையான உணவை தயாரிக்கலாம். அமைதியான இயல்புடைய சராசரியை விட அதிகமாகச் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது. எதையும் வெல்ல ராக்கெட் போல உயரும்.
பல பிரபலமான நபர்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும். அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர். ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு அவர்களின் குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்களுக்கு தவறாமல் வெகுமதி கிடைக்கும். பலர் இந்த ராசியில் சிவில் சர்வீஸ், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை, இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களாக மாறுகிறார்கள். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த இழப்பும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் முடிவடைகிறது. மேலும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி பல வேலைகள், தொழில்களை செய்ய முடிகிறது. ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்படையச் செய்யாது சூழலை உற்சாகமாக வைத்திருக்கும். சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. மேலும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள். தேவையானவற்றை சிறப்பாக வழங்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 ஆண்டுகள் வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் உடல்நலக் குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வதால் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து பெருகும். பலர் பிரபலமான எழுத்தாளர்களாகி வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இரட்டை மனப்பான்மை கொண்ட முடிவுகளை பொது அறிவால் வெல்ல முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள். சரியான வழிகாட்டுதலும் ஆதரவும் எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் பல அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து, எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: இரும்பு பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் குடிப்பதால் காதல் உறவுகள் நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 15. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். கடகராசி நேயர்களே, தேய்ப்பத்தி அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு கிட்டும். தொழில், வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரியவரும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வீட்டு பணிகளை வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படக்கூடும். கடகராசிக்கு இன்று ஒரு உணர்ச்சிபூர்வமான மற்றும் உணர்திறன்மிக்க நாளாக இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் நேரத்தை செலவிட நீங்கள் விரும்பலாம். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் உங்கள் உணர்வுகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இது ஒரு நல்ல நேரம். இன்று உங்கள் உள்ளார்ந்த உள்ளுணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மன அமைதியை அடையவும் உங்களை புரிந்து கொள்ளவும் இதுவே நேரம். பணியிடத்தில் நீங்கள் ஒரு சிக்கலைச் சந்திக்க நேரிடலாம். ஆனால் உங்கள் சிந்திக்கும் திறனும் ஒழுக்கமும் ஒரு தீர்வை கண்டறிய உதவும். உங்கள் முயற்சிகளுக்கு மரியாதை மற்றும் பாராட்டுகளையும் பெறலாம். உங்கள் ஆரோக்கியத்திற்காக நேரம் ஒதுக்குவது முக்கியம். சிறிய பயிற்சிகள் அல்லது யோகா செய்வது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கவும் மன அமைதியை அடையவும் உதவும். இன்று உங்களையும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். இன்று வீட்டில் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள் பணம் செலவாக கூடும். இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள். மனைவியுடன் ஷாப்பிங் செல்வது உடனடி மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு இடையில் புரிதலை அதிகரிக்கவும் அது உதவும். புதிய காதல் தொடர்பு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஆனால் அந்தரங்கமான இரகசியமான தகவல்களை வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம்.
இன்று வேலையில் உங்களுக்கு சாதகமான நாள். இன்று தந்தை அல்லது மூத்த சகோதரர் ஏதோ தவறுக்காக உங்களை திட்டலாம். அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் கருணையுடன் அதிக ஆளுமை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள். செய்ய அல்லது இறக்கும் விஷயங்களை கடக ராசிக்காரர்கள் எளிதாக கையாள்வார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர்மேன் போல சூப்பர் பவர்களுடன் மிக உயர்ந்ததாக இருக்கும். மக்கள், அரசு துறைகள், காவல்துறை, இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எஜமானராக அவர்களை பின்பற்றும் இந்த ராசியில் பலர் தலைவர்களாக உள்ளனர். எல்லாவற்றிலும் எளிதாக சமநிலையில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். தெய்வீக வலிமையான கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகள். எதிரிகள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் மன்னிக்கப்படுவார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்துக்களில் எந்த குறையும் இல்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை எட்டும். முன்னேற்றத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் வளமும் எளிதாக வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபலமான எழுத்தாளராகுங்கள். அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான குணங்களும் உள்ளன. அதிசயமாக இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பவில்லை. பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசி மக்களின் நல்ல குணங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவை. நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். கிரக நிலை எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் மாணிக்கம். எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, பயணங்களால் ஆதாயம் உண்டு. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வெளி உணவுகளை கூடுமானவரை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். மாலையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக அமையும். குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவார்கள். வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளை தரும் நாள். இன்று உங்கள் தன்னம்பிக்கை மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கும். இது உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் சிறந்த முறையில் முன்வைக்க உதவும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும். சக ஊழியர்கள் உங்கள் திறனை பாராட்டுவார்கள். பொருளாதார கண்ணோட்டத்தில் சில நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எதிர்காலத்தில் நன்மை பயக்கும் ஒரு முக்கியமான முதலீட்டை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். தனிப்பட்ட உறவுகளில் நேர்மறை காணப்படும். குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்கள் சமூகத்தன்மை இன்று பிரகாசிக்கும். இது புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு வழங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு சிறிய செயல்பாடு உங்களுக்கு நன்மை பயக்கும். யோகா அல்லது உடற்பயிற்சியில் நேரத்தை செலவிடுவது உங்கள் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் மற்றும் புதிய தொடக்கங்களுக்கான நாள். நீங்கள் இன்று சுறுசுறுப்பை காணலாம். உங்கள் உடல்நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும். நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிப்பீர்கள். நண்பர்களும் உறவினர்களும் அதிக கவனத்தை எதிர்பார்ப்பார்கள்.
ஆனால் வெளி உலகிற்கு கதவுகளை சாத்திவிட்டு உங்களையே ராஜா போல நடத்திக்கொள்ள இதுவே சரியான நேரம். இன்று ஒரு மனம் உடைவதை தடுத்து நிறுத்துவீர்கள். உங்கள் பங்குதாரர் உங்களிடமிருந்து சிறிது நேரம் மட்டுமே விரும்புகிறார், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை. இது அவர்களை வருத்தப்படுத்துகிறது. இன்று அவரது விரக்தி தெளிவுடன் முன்னுக்கு வரலாம். உங்கள் துணை உங்களின் பலவீனம் பற்றி தெரிந்து நடந்து கொள்வார். அது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். வீட்டை விட்டு வெளியே இருக்கும் ஜாதகரார் இன்று அவர்களின் வீட்டின் ஞாபகம் அதிகமாக வரும். உங்கள் மனக்குறையை தீர்க்க உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் ரொம்ப நேரம் பேசக்கூடும். போர் மற்றும் அமைதி. கோபமாகவும் அமைதியாகவும் இருந்தால் வாழ்க்கையை போர் போல நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள். இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு. இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். பின்னர் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள், மகரத்தையும் கடகத்தையும் தவிர. எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிலும் திடீர் உயர்வு அல்லது வீழ்ச்சி விரைவாக உள்ளது. எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது கவனமாக கையாளப்பட வேண்டும். மற்றவர்கள் தன்னை விட அதிக நன்மை அடைவார்கள், ஆனால் இந்த மக்களுக்கு உதவ குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி செய்தல், விளையாட்டுகளில் வெற்றி பெறுதல், தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டுவதாக இருக்கலாம். பெரிய சாதனைகளின் மகிழ்ச்சியின் சொர்க்க நிலையை அடைய முடியும். வலிமையான, கடுமையான, துணிச்சலான, தைரியமான, இயல்பில் கட்டளையிடும் இயல்புடைய, வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, சுறுசுறுப்பான மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். சில நேரங்களில் முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் பாதிக்கப்படலாம். ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்தால் தெய்வீக ஆசிகளுடன் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உறுதியான ஆயுட்காலம் கிடைக்கும். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய வணிகம், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமான பகுதிகள். சூரியன் பிரகாசிக்கும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. பல சந்தர்ப்பங்களில் ஊகம் லாபத்தை தருகிறது, அதனுடன் பகைமையும் உருவாகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் இயக்கி இருக்கையில் இருக்கிறார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊரில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம்: விடுமுறையை வீணாக்காமல் இருக்க பற்களை சுத்தம் செய்ய ஆலம் பயன்படுத்தவும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலேயே எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சி தரும். கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். உற்றார் உறவினர் சாதகமாக செயல்படுவர். கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். சகோதரர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமையுடன் இருப்பது நல்லது. பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று சுயபரிசோதனை மற்றும் முன்னேற்றத்திற்கு ஏற்ற நாள். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வேலை வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக அவற்றை எதிர்கொள்ள முடியும். உறவுகளில் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா அல்லது தியானம் செய்ய நேரம் ஒதுக்குவது நன்மை பயக்கும். மன அமைதியை பெற நீங்கள் சிறிது நேரம் தனியாக செலவிடுவது நல்லது. நிதி விஷயங்களில் சிந்தனையுடன் முடிவுகளை எடுங்கள். திட்டமிடாமல் செலவு செய்வதை தவிர்க்கவும். சமூக வாழ்க்கையில் புதிய நட்புகள் உருவாகலாம், இது எதிர்காலத்தில் நன்மை பயக்கும். உங்கள் ஆர்வத்தையும் ஆர்வங்களையும் தொடர இது சரியான நேரம்.
பிறருடன் கூடி பழகுவதில் உள்ள பயம் உங்களுக்கு பதற்றமாக இருக்கலாம். அதை நீக்குவதற்கு தன்னம்பிக்கையை வளர்த்திடுங்கள். நீங்கள் பிற்காலத்தில் அதிகமாக பணம் செலவு செய்துள்ளீர்கள், இதனால் இதன் விளைவுகள் இன்று நீங்கள் உணருவீர்கள். இன்று உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, இருப்பினும் அது உங்களுக்கு கிடைக்காது. குடும்பத்தினர் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள். உங்கள் அன்புக்குரியவருக்கு உங்களின் நீடித்த காதல் ஆறு போல இருக்கும். தொடர்கொள்ளும் முறைதான் இன்றைக்கு உங்களின் முக்கியமான பலம். இன்று உங்கள் திருமண வாழ்வு இனிமையாக, குதூகலமாக மற்றும் வரமாக அமையும். உங்கள் அன்புக்குரியவரை நினைவில் கொள்வது நல்லது, ஏனென்றால் இன்றைய சந்திப்பில் சில தடைகள் இருக்கலாம் என்று நட்சத்திரங்கள் சொல்கின்றன. சரியான பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, மேற்பார்வை, மென்மையான, பணிவான மற்றும் உந்துதல் ஆகியவை கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறந்த பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதியான மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கர்மா எப்போதும் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை நோக்கிச் செயல்படும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள், எந்த சூழ்நிலையிலும் முழு அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள். அவர்கள் இயற்கையில் அடக்கமானவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் எந்த மட்டத்திலும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்கள், வணிக சட்டமியற்றுபவர்கள், நிதி நிறுவன தலைவர்கள், தயாரிப்பாளர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களாக மாறலாம். புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரசாங்க துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர். கன்னிராசியில் பெண்களும் தாய்மார்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியமும் சரியான கவனிப்பும் அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். சூழ்நிலை சார்ந்த முடிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவர்களைப் போல யாரும் தங்கள் குடும்பத்தை பராமரிக்க முடியாது. அவர்களின் குழந்தைகள் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை தங்களைப் போலவே சரியானவர்களாக மாற்ற செய்ய வேண்டிய எந்த வேலையையும் மேற்கோள் காட்டுவதற்கு இயற்கையான பழமொழிகளை பேசுகிறார்கள். எதிர்பார்த்தபடி அல்லது வழக்கமான செயலாக முடிக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியலிடவோ அல்லது எழுதவோ முடியும். பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர்வாழும் பொருத்தங்களை அவர்கள் நன்றாக வைத்திருக்கிறார்கள். எந்தவொரு சீரற்ற அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளையும் தாங்கி அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறப்பாக தீர்க்க முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு. சரியான நேரத்தில் ஆதரவை இந்த மக்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் மறுபுறம் சிலர் சிக்கலில் சிக்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: அரச மரத்தின் நிழலில் நின்று தண்ணீர், சர்க்கரை, நெய் மற்றும் பால் ஆகியவற்றை இரும்பு பானையில் கலந்து அரச மரத்தின் வேருக்கு வழங்கினால் பொருளாதார செழிப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளை அனுசரித்துச் செல்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். துலாம் ராசி நேயர்களே, தூரத்து உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும். பணவரவுகள் தாமதப்படும். திருமண காரியம் விரைவில் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளை தொடங்குவது சாதகமாக முடியும். உடல்நலனில் கவனம் தேவை. தாயின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தந்தை வழியில் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். இன்று உங்களுக்கு நல்லிணக்கம் மற்றும் அமைதியான எண்ணங்கள் நிறைந்த நாள். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள். இதனால் உங்கள் சில பெரிய திட்டங்கள் நிறைவேறும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள். இது உங்கள் தொடர்பு திறன்களை மேம்படுத்தி உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுய பிரதிபலிப்பை அனுபவிக்கலாம். இது உங்கள் ஆசைகள் மற்றும் இலக்குகளை மறுவரையறை செய்ய உங்களுக்கு நேரம் கொடுக்கும்.
சமூக உறவுகளில் நேர்மறை மேலோங்கும். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மனதை மகிழ்ச்சியடையச் செய்யும். காதல் வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். எனவே தொடர்பு மூலம் உங்கள் துணையுடன் நெருக்கத்தை பராமரிக்க மறக்காதீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் உங்கள் மன ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். சிறிய செயல்களில் சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலம் உங்கள் ஆற்றலை முழுமையாக வைத்திருக்க முடியும். உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நேரம் ஒதுக்குங்கள். இன்றைய சவால்களை உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உடல்நலம் நன்றாக இருக்கும். இப்போது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம். இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களுக்கு ஊக்கம் அளிப்பார்கள். இன்றைக்கு காதலரை ஏமாற்றாதீர்கள், பின்னர் வருத்தப்பட நேரிடும். இந்த ராசிக்காரர் மாணவ மாணவிகள் இன்று அவர்களின் விலைமதிப்பற்ற நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவர்கள். நீங்கள் மொபைல் அல்லது டிவி அளவுக்கு மீறி பயன்படுத்துவீர்கள். உங்கள் துணையின் உடல் பாதிப்பு இன்று உங்களை கவலையில் ஆழ்த்தும். மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நல்லவராக இருந்தால் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இரு வழிகளிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தடைகள் இருக்கும். வாழ்க்கை நல்ல மற்றும் கெட்ட சேர்க்கைகளுடன் செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கருணை, சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், தெக்கில் சுற்றி விளையாடும் திறன், அர்த்தமுள்ள பேச்சு, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் அன்பு மற்றும் அக்கறை காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஆடம்பரமான தொடர்புடைய வணிகம் அதிக லாபத்தை தரும். சிரமங்களை சமாளிக்க நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை பிடிக்க வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான கருணை மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். உயர்ந்த இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் மன உறுதியின் உதவியுடன் எப்படியோ சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான ஆளுமைகளும் மக்களும் வாழ்க்கையில் உயர உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் அது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பலமுறை சுமக்கிறது. ஆனால் கடின உழைப்பும் நிரூபிக்கும் திறனும் அவர்களை வாழ்க்கையில் வளர்க்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை தருகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல சமயங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு சார்ந்த திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவைப்படாவிட்டால் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்யும் மற்றவர்களை தேவை அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் அனைத்து வடிவங்களிலும் அழகை போற்றும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமப்பூ மற்றும் நீலம். கற்கள் நீல நீலக்கல், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயம் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, குடும்ப இருந்த சண்டை சச்சரவு நீங்கும். வீட்டு பராமரிப்பு செலவு அதிகமாகும். மனதில் உள்ள பாரம் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் சகஜமாக பழகவும் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். இன்று உங்கள் நாள் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்ததாக இருக்கும்.
உறவுகளில் நல்லிணக்கம் இருக்கும், மேலும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலையில் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நேர்மறையான பலன்களை தரும். ஒரு முக்கியமான திட்டத்தில் கவனம் செலுத்த இது ஒரு நல்ல நேரம். உங்கள் எண்ணங்களில் ஆழம் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள், ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சிறிது நெகிழ்வுத்தன்மையையும் காட்ட வேண்டும். உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆனால் மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்க முயற்சி செய்யுங்கள். நிதி ரீதியாக நீங்கள் சில புதிய வாய்ப்புகளை கண்டறியலாம், ஆனால் முதலீடு செய்யும் போது கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவை பின்பற்றுவது முக்கியம். இன்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம், எனவே புத்தகங்களை படிக்க அல்லது ஆன்லைன் படிப்புகளை செய்ய நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் ஒரு பழைய நண்பரை சந்திக்கலாம். இனிய நாள். உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே மற்றவர்களின் தேவை வந்து நிற்கும் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ரிலாக்ஸ் செய்வதற்கு வேண்டியதை செய்யுங்கள். இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம், இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும். குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போக்கால் பயனற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும். சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும், மற்றவர்களுக்கு ரொமான்ஸ் வாய்ப்பு அதிகம் இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள், மனதை விட புத்தியை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய நாள். உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும். இன்று நீங்கள் குழந்தைகளுடன் குழந்தை போலவே நடந்து கொள்வீர்கள், இதனால் குழந்தைகள் நாள் முழுவதும் உங்களுடனே இருப்பார்கள். துணிச்சலான மற்றும் துணிச்சலான மக்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். பயணம் செய்து சாகசங்களை அனுபவித்து பிரபலமாகவும் சிறந்தவர்களாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற துறைகள். தானாகவே கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சியாகவும் அவ்வப்போது தாழ்வாகவும் உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும், ஆனால் வேலை, வணிகத்திற்காக பயணம் செய்வதால் ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லாவிட்டால் சிலர் நாத்திகர்களாக மாறுகிறார்கள். நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளில் முன்னேறுவது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஆதரவிற்கும் முக்கியமாகும். சிலர் வரலாற்றை மீண்டும் எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவை. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். சக்தி வாய்ந்த புதிய சொற்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விருச்சக ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம், மேலும் உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக நடத்தி எல்லாவற்றையும் சிறப்பாக பராமரிக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள், உந்துதல் கொண்டவர்கள், எந்தவொரு திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களுக்கு சரியான கவனிப்பு மற்றும் கவனம் செலுத்தும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள், மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழியை உடல்நல பிரச்சினைகளுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. 80 வயது வரை நல்ல ஆரோக்கியமாக இருங்கள். எதையும் வெல்ல எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. தர்க்கரீதியான மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதித்துறைகள் சிறந்தவை மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவோ அல்லது நிதியுதவி செய்யவோ முடியும். சிலருக்கு நாடு அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள், நீலக்கல், முத்து மற்றும் நீலக்கல் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் சாதகமான சூழல் நிலவும். உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். வாகனத்தில் மெதுவாக செல்லவும். உத்தியோகத்தில் உழைப்பால் உயர முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம்.
தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது அவசியம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். இன்று உங்களுக்கு புதிய சாத்தியக்கூறுகளை கொண்டுவரும் நாள். உங்கள் படைப்பாற்றலை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும். நீங்கள் ஒரு புதிய திட்டத்தில் பணிபுரிந்தால் உங்கள் யோசனைகளுக்கு இன்று அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் கனவுகளை நனவாக்க சரியான திட்டங்களைச் செய்ய இது சரியான நேரம். இன்று நீங்கள் சமூக வாழ்க்கையிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட இது ஒரு பொருத்தமான நாள். இது உறவுகளை வலுப்படுத்தும். இருப்பினும் எந்த தவறான புரிதல்களும் ஏற்படாதவாறு தொடர்பு கொள்ள நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமாக இருங்கள். எந்தவொரு பெரிய முதலீட்டையும் செய்வதற்கு முன் நன்றாக சிந்தியுங்கள். யோகா மற்றும் தியானம் செய்வது இன்று ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். மன அழுத்தத்தை குறைக்க உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். ஒட்டுமொத்தமாக இன்று நேர்மறை மற்றும் புதிய சாத்தியக்கூறுகள் நிறைந்ததாக இருக்கும். இதய நோயாளிகள் காபி பழக்கத்தை கைவிட வேண்டிய நேரம் இது. இனியும் காபி குடித்தால் இதயத்தில் தேவையற்ற பிரஷர் ஏற்படும். இன்று பால் தொழிலுடன் தொடர்புடையவர்கள் நிதி ரீதியாக பயனடைய வாய்ப்புள்ளது. மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும். ரொமான்ஸ் வாய்ப்பு உள்ளது, ஆனால் உணர்ச்சிகரமான பிரச்சினைகளால் உறவில் பாதிப்பு வரலாம். இந்த ராசிக்காரர் மாணவ மாணவிகள் இன்று அவர்களின் விலைமதிப்பற்ற நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவர்கள். நீங்கள் மொபைல் அல்லது டிவி அளவுக்கு மீறி பயன்படுத்துவீர்கள். இன்று நாள் நல்ல முறையில் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் துணை மூட் அவுட் ஆக இருக்கும் போது மௌனம் காப்பது சிறந்தது. உங்கள் மனதில் இன்று உங்கள் ஒரு முக்கியமான நபரை எண்ணி ஏமாற்றம் அடைவீர்கள். ராசியின் அதிபதி குருவாக இருப்பதால் இந்த ராசியில் இருப்பவர்கள் உண்மையான குருக்களாக மாறுகிறார்கள். தனுசு ராசியின் பிறவி குணங்களால் மக்கள் வாழ்க்கையில் தானாகவே சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், பிரபல அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக வளர்கிறார்கள். மேலும் ஆடம்பர பொருட்கள், எழுதுபொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய துறைகள். இந்த ராசியில் சிலருக்கு அதிசயங்களைச் செய்து மற்றவர்களை அவ்வாறு செய்ய வைக்கும் அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம். சுயத்தில் அல்லது உள்வலிமையில் நம்பிக்கை மற்றும் சுய உந்துதல் ஆகியவை வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவினை அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். சரியான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். சிறிது காலம் ஓய்வு தேவை. இளம் வயதிலேயே சிரமங்களை எளிதில் சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே வாழ்நாள் முழுவதும் புதையலை பாதுகாப்பாக வைத்திருங்கள், ஏனெனில் எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட எதிர்பார்ப்புகள் சிலரை கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெற மற்றவர்களின் பரிந்துரைகளுடன் கொண்டு வரக்கூடும். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். நிச்சயமாக சரியான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். சரியான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிர்ப்பிக்கும். மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் எங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதால் தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறார்கள். வணிகம் அல்லது வேலைக்கு கூட்டாண்மை சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறன்களுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளில் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் ஒரு பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: சிறந்த காதல் வாழ்க்கைக்கு சிவப்பு பூக்களை ஒரு செப்பு குவளைக்குள் வைக்கவும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும்.
மகர ராசி நேயர்களே, சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும். புதிய முயற்சிகள் பலிதமாகும். கணவன் மனைவிடையே அந்யோன்யம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படக்கூடும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் உறவினர் வீடுகளுக்குச் சென்று வருவீர்கள். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இன்று உங்கள் நாள் ஆற்றல் மற்றும் உற்சாகத்தால் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி வலுவாக நகர்வீர்கள். உங்கள் கடின உழைப்பின் பலன்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. எனவே நம்பிக்கையுடன் இருங்கள். எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள். தனிப்பட்ட உறவுகளில் நல்லிணக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் சிறிது மன சமநிலையை வைத்திருக்க வேண்டும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்தினால் ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு தளத்தை உங்களுக்கு வழங்கும். நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே முதலீட்டு விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் யோகா அல்லது உடற்பயிற்சியை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்க்கவும் நேரம். உங்களை நம்புங்கள். அபரிமிதமான முயற்சி மற்றும் உரிய நேரத்தில் குடும்பத்தினர் அளிக்கும் ஆதரவால் விரும்பிய ரிசல்ட்கள் கிடைக்கும். ஆனால் இப்போதைய உற்சாகம் தொடர்ந்து உழைத்து கொண்டிருங்கள். பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும். நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும். மாலையில் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எதிர்பார்த்ததை விட நல்லதாக இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வுகளை மன்னித்திடுங்கள். வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்று இலவச நேரத்தில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் துணையை நேசிக்கிறீர்கள் என அவர்களுக்கு சொல்லுங்கள். இன்று உங்கள் நண்பர்களில் ஒருவர் உங்களை பாராட்டுவார். வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்க அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இயற்கையால் பிரபலமானவர்கள் மற்றும் எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய துறைகள். சனி மற்றும் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லவராக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பமும் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். எப்போதும் வேலை, வணிகம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கிறது. சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறங்களை கவனித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஒரு நேரடி சூழலை எளிதாக உருவாக்க முடியும். பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசியுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் இயற்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்கு அதிக வேலை அட்டவணை காரணமாக அதிக தெய்வீகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பிரார்த்தனைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் அர்ப்பணிப்பு பல சந்தர்ப்பங்களில் ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசியில் பிறப்பிலிருந்தே அசாதாரண திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் எந்த துறையிலும் அற்புதமான சாதனைகளை செய்கிறார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகள் மற்றும் வெகுமதிகள் பெரும்பாலும் கதவை தட்டுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயல் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மகர ராசி மக்களால் நடத்தப்படுகின்றன. அவர்கள் மற்றவர்களுக்கு நன்கொடை அளிக்க தயாராக உள்ளனர். சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, முழுமை, துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறையான அணுகுமுறை, மற்றவர்களை ஊக்குவித்தல், பொது சேவைகள் ஆகியவை மிகப்பெரிய குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான பயிற்சிகள் அவர்களை 90 வயது வரை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியைத் தவிர வேறு யாராலும் இந்த மக்களை பாதிக்க முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன உறுதியையும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அவர்கள் எதையும் பாதிக்கும் முன் தோற்கடிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும்.
கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தின் மீது பற்று அதிகரிக்கும். நம்பியவர்களுக்கு வேண்டியதை செய்து தர முடியும். எப்போதும் பொறுமையாக இருந்து சாதிக்கவும். உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். காரியங்களில் பொறுமை தேவை. எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கவும் நேரிடும். வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சலசலப்பு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். தந்தையுடன் மனவருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள். புதிய சாத்தியக்கூறுகள் நிறைந்தது. இன்று உங்கள் இலக்குகளை நோக்கி ஒரு புதிய ஆற்றலையும் உத்வேகத்தையும் உணர்வீர்கள். தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை துறைகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு போட்டி அல்லது சவாலில் பங்கேற்கிறீர்கள் என்றால் இன்று உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும். உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் பகிர்ந்து கொள்ள இது நேரம். அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களுடன் நேரத்தை செலவிட ஆர்வமாக இருப்பார்கள். இது உங்கள் உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும். நிதி ரீதியாக சில புதிய முதலீடுகள் அல்லது நிதி திட்டங்களை கருத்தில் கொள்ள வேண்டிய நேரம் இது. உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஓய்வெடுக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் நேர்மறையுடன் முன்னேறிச் செல்லுங்கள். உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கித் தரும். நீங்கள் பயணம் கொண்டிருக்கீர்கள் என்றால் உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் அந்த பொருட்கள் திருட்டு போக வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் விரைப்பாக இருக்காதீர்கள், அது அமைதியை கெடுக்கும். காதலிலேயே எப்போதும் மூழ்கியிருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும். இன்று அந்த இசையை கேட்டு இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்துவிடுவீர்கள். ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். இன்று காலையிலேயே ஒரு இனிய பரிசினை பெறுவீர்கள். அதனால் நாள் முழுவது குதூகலமாக இருக்கும். வேலையில்லாதவர்களுக்கு இன்றைய நாட்களில் வேலை கிடைக்காமல் இருக்கலாம். இதனால் உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். வழிபாடு கருணை, பூமிக்கு பணிவு, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை கும்பராசியின் நல்ல குணங்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய முதல் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், துணைக்கருவிகள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மாறுகிறார்கள். இல்லையெனில் சோகமாகவும் பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க சமநிலையை முறையாக பராமரிக்க வேண்டும். பல கும்ப ராசிக்காரர்களுக்கு எழுத்துதல், நிகழ்வுகளை நடத்துதல், விழிப்புணர்வு குறித்த பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகள் உள்ளன. 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பு மற்றும் எச்சரிக்கை தேவை. பகைமையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஜாதகத்தில் சூரியனும் புதனும் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உச்சத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் காட்டினால் வெற்றி பெரும்பாலும் வரும். சரியான கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் அவர்களால் பல துறைகளில் அற்புதங்களை செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த பலன்களை தரும், மேலும் சிறந்த முடிவுகளை தரும். மிகவும் நடைமுறை மற்றும் கூர்மையான பார்வையும் கூட. பிறந்தவர்கள் பொதுவாக ஏராளமான சமூக வசீகரத்தை கொண்டுள்ளனர். ஆனால் உறவுகளை தாக்கி வளர்க்க உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான சுகாதார பரிசோதனை நிச்சயமாக அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 வயது வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வைத்திருக்க மனக்கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றுங்கள்.
புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை, கற்கள் வைரம், மரகதம், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: கேது யந்திரத்தை வீட்டில் நிறுவி அதை வணங்குவதன் மூலம் நிதிநிலை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வான நீலம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் புதுமையான விஷயங்கள் நடக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் பதட்டம் ஏற்படும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நிலவும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தாய்மாமன் வகையில் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர் ஒருவரிடம் எதிர்பார்த்த உதவி இன்று கிடைக்கும். சகோதரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் புதிய உத்வேகத்தை பெறுவீர்கள். இது உங்கள் படைப்பாற்றலை மேலும் மேம்படுத்த உதவும். இன்று உங்கள் உணர்ச்சி உறவுகளில் ஆழத்தை அனுபவிக்க முடியும். இனிமை மற்றும் புரிதல் உங்கள் அன்புக்குரியவர்களுடனான தொடர்பை அதிகரிக்கும். இது உங்கள் உறவை இன்னும் பலப்படுத்தும். சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்பதும் புதிய நபர்களை சந்திப்பதும் உங்களுக்கு நன்மை பயக்கும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு வெகுமதி அளிக்கப்படும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் கருத்துக்களை பாராட்ட வைக்கும். அதிகப்படியான மன அழுத்தத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதோ மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் ஆகும். தியானம் மற்றும் யோகா இன்று உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். உங்கள் கனவுகளை நனவாக்க சரியான திசையில் ஒரு அடி எடுத்து வைக்க இன்று சரியான நேரம். சமயோசித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் என்பதால் பொறுமையாக இருங்கள். ஒரு தேவையற்ற நபர் இன்று உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும். இதன் காரணமாக நீங்கள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்த வீட்டின் அந்த பொருட்களுக்கு நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும். இன்றைக்கு பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தின் மீதுதான் கவனம் தேவை. காதலி இன்று உங்களிடமிருந்து எதையும் கோரிக்கையாக வைக்கலாம். ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலி உங்களிடம் கோபப்படலாம். பயணத்தில் புதிய இடங்களை பார்ப்பீர்கள். முக்கியமானவர்களை சந்திப்பீர்கள். இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும். இன்று அழைக்கப்படாத விருந்தினருடன் உங்கள் நாளாக இருக்கலாம். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விரும்புவீர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் தன்மை, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, அன்பான வார்த்தைகள் ஆகியவை முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு நடந்தால் அடுத்து என்ன பிரச்சினை தீர்க்கும் இயற்கையுடன் எதையும் அணுகி சமாளிப்பது அனைவரையும் பாதையில் இருக்க உதவுகிறது. உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு வெளிப்புறத்தை விட உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அவ்வாறு செய்ய அறிவுறுத்துகிறார். சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு இருப்பதால் அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதாக புரிந்துகொண்டு தரமான விநியோகத்துடன் திட்டங்களை நன்றாக முடிக்க சுற்றிச் செல்கிறார்கள். இருப்பினும் சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்பாடுகள் இருந்தால் அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவார்கள் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவை. அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் வேலை அல்லது வணிகத்தில் உயர்நிலைகளை அடைய மிகச் சிறப்பாகச் செயல்படுவார்கள். சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள் யாராவது உதவி செய்யும் வரை தங்கள் நிலையான வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராளமான, இரக்கமுள்ள மற்றும் அக்கறையுள்ள குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் சரியான வாழ்க்கையை பெற உதவும் கூடுதல் குணங்கள். மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பாற்றல், உள்ளுணர்வு கொண்டவர்கள். கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை, நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங்,
கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகு நிறுவனங்கள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கச் செய்யும் முக்கிய துறைகள். ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்து வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: உங்கள் குடும்பத்தின் அல்லது நண்பர்களின் கூட்டத்தில் பெண்களை மரியாதையுடனும் பாசத்துடனும் நடத்துங்கள். மேலும் உங்கள் பொருளாதார வாழ்க்கை மேம்பட உதவும். அதிர்ஷ்ட எண் 17. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும்.